நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்வுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வேட்பாளராக மக்களின் மருத்துவர் கழக மருத்துவ அணியினுடைய இணைச் செயலாளர் போற்றுதலுக்கும் பாராட்டுக்குரிய எங்கள் அன்புக்குரிய அருமை தம்பி டாக்டர் சரவணனை எங்களுடைய பொதுச் செயலாளர் மதுரை நாடாளுமன்றத்திற்கு வேட்பாளராக அறிவித்தது மதுரை மாவட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இன்றையிலிருந்து தீயா அதிமுக வேட்பாளர் வெற்றி பெறுவதற்காக அதிமுக தொண்டர்கள் தீயாக வேலை பார்ப்பார்கள், தீவிரமாக பிரச்சாரம் பண்ணுவார்கள். களத்தில் எதிரிகளே இல்லை என்ற நிலையை உருவாக்கின்ற வகையில் கழக தொண்டர்கள் ஒவ்வொருவரும் சிறப்பாக பணியாற்றுவார்கள். வெற்றிக்கனியை எங்கள் கழக பொதுச் செயலாளர் இடத்திலே ஒப்படைக்கும் வரை புரட்சித் தலைவர் அம்மாவுடைய வழியிலே கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய முதல் வெற்றியாக மதுரை மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றார் என்ற சரித்திரத்தை படைப்போம். அதுக்காக முதற்பணியாக இன்றைக்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவு, இன்றைக்கி வலைதளங்களில் ஊடகங்கள், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் பல்வேறு தளங்கள் வந்துவிட்டது. மக்களை நேரடியாக சந்தித்து வாக்கு கேட்கின்ற காலம் போய் நேரடியாக சந்திக்கிற ஒரு நிலை, மேடை போட்டு பேசுகிறது, பல்வேறு வகையில் மக்களை கவர்கிற நிகழ்வெல்லாம் மாறி இப்பொழுது வலைதளங்கள் மூலமாக மக்களை வாக்காளர்களை சந்திக்கின்ற வாக்காளரை கவர்கின்ற நிகழ்வை இன்றைக்கு இந்த காலத்தில் நவீன காலத்திலே வந்திருப்பதனால் இதற்கு முதற்படியாக மதுரை மாநகர் மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய மாவட்ட பகுதி நிர்வாகிகள் கூட்டம் இப்பொழுது நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னோட்டமாகத்தான் இங்கே நம்ம வேட்பாளர் எல்லாரையும் எங்களுக்கெல்லாம் பார்த்து சால்வை போட்டு வந்திருக்கார். உங்கள் முன்னால் அவரையும் வரவேற்றிருக்கோம். உண்மையிலே அவர் இப்போ சிரித்து கொண்டே இருக்கார். இந்த சிரிப்போட நாடாளுமன்ற தேர்தலுக்கு அனுப்புவதே எங்களுடைய கடமை. எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கார் பாருங்க. இது ஒருத்தர் கிடைக்கணும்ல, வேட்பாளர் இது மாதிரி ஒரு வேட்பாளர் கிடைக்கணும்ல. என்ன வெற்றி, ஒரு சில வேட்பாளர் சிரிக்கவே மாட்டாங்க. அதை நம்ம வேட்பாளர் சிரித்த முகத்தோடு யாரையும் கவரக்கூடியவர், எளிமையானவர், பல தேர்தலில் சந்தித்தவர். எனவே அவர் மக்களை இடத்துல அவருடைய தொடர்பு ஈஸியாக அவரை நாங்கள் கொண்டு செல்வது எங்களுக்கு கடினமானது இருக்காது. புதிய ஒருவர் அல்ல, அவர் களத்திலே இருப்பவர், பணியாற்றி கொண்டிருப்பவர். எனவே அவரை கொண்டு செல்வதில் எங்களுக்கு எந்த விதமான தேக்க நிலையும் இருக்காது என்பதை தெரிவிச்சுக்கிறேன்.